மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி வினோத் என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம். அந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம் இன்றைக்கி. கரெக்ட். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் பெட்டர் டு வெயிட் ஃபார் காமர் வாட்டர்ஸ். மீனிங் இப்போ கடலில் வந்து நம்ம மீன் பிடிக்க போவாங்களே, சைக்ளோன் வருது, புயல் வருதுன்னா வெளில போகாதீங்கன்னு சொல்லிடுவாங்க, சரிங்களா? பட் நீங்கள் சொல்கிறீங்க அது ரிவர்ஸ் தான் ட்ரூ. ரிவர்ஸ் மீனிங் இப்போ கடலில் போக சொல்ல இதை மெட்டஃபாரிக்கலாக சொல்கிறேன். தட் நீங்கள் லைஃப்பில் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும். யூ ஷுட் அவாய்ட் சேலஞ்சஸ். ஏன் isn't it better not to face challenges? What I am trying to tell, இது வந்து நீ வந்து என்னென்னா, வாழ்க்கையை நீங்கள் கடல் மாதிரி பார்த்தீங்கன்னா, this is the metaphor. கடல்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து there will be lot of storms. இந்த ஸ்டார்ம் வரைச்சா how you survive that storm, how you survive that period, it reflects a lot on your character. நீங்கள் யார் அப்படிங்கிறது தெரியும். வாழ்க்கையில் ப்ராப்ளமே இல்லாமல் அப்படியே ஓடுறவன் யாரும் கிடையாது. எல்லாருக்கும் கஷ்டம் வரும். இந்த கஷ்டத்தெல்லாம் எப்படி சர்மவுண்ட் பண்ணுற அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. தமிழில் ஒரு சேயிங் உண்டு, இதுவும் கடந்து போகும். எதாக இருந்தாலும் இஃப் யூ புட் அப் வித் இட், அது அது முடிஞ்சிட்டு போயிடும். சம்டைம்ஸ் ஃபேட் இஸ் அன்கைண்ட். ஸோ அதை நீ எடுத்துக்கணும். யூ ஹவ் டு டேக் இட் அண்ட் யூ ஹவ் டு சோல்ஜர். தட் இஸ் அதை யூ ஹவ் டு ஜஸ்ட் கோ த்ரூ தட் ஃபேஸ். ஒரு இடத்துல சார்லி மங்கர் சொல்வார், அவரோட 4 வயசு பையனுக்கு லுக்கேமியா வந்து செத்து போயிடுவோம். இன்றைக்கி ஹீ சேஸ் அட் தி வெரி எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப், இன்றைக்கி லுக்கேமியா க்யூர் இருக்குது. Especially if a child, 4-year-old child gets leukemia, yes, 95% of the people are cured. Yes, children, yes. Yes. When he was a young man and his son was 4 years old, it was a virtual death sentence. He had to live through it. And the same he had a bad marriage also. So he had to do both. So he lost everything. So he said he used to walk on the streets of Los Angeles and used to feel like crying for hours. But if you had to do it, you have to do it. அழுது தான் போடுங்க. பட் அழுது முடிச்சப்பறம் there's a life again. You have to get up and lead your life. The difference வந்து மென்னுக்கும் பாய்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த ஸ்டாம் வந்தப்பறம் how do people react to storm? மன்னிஸ் ஐயோ எல்லாம் போச்சே, நீ உட்காந்து அழுது முழி நீ காணாமல் போயிடலாம். இல்லொன்று, you can fight it, you can survive it, and you can steer the ship to calmer waters. நீ எது மாதிரி ஆள், நீ என்ன லைஃப்பில் நீ சூஸ் பண்ணுறங்கிறது உன்னோட கையில் இருக்குது. இதை இப்போ எனக்கு இதை நீ ஒரு சேலஞ்சாக எடுத்து ஐ வில் சர்வைவ் திஸ் அப்படின்னு யூ ஃபைட் இட் அவுட் அண்ட் யூ சர்வைவ், தென் யூ பிகம் பிகர். புரியுது. There are some problems in life which you cannot solve. But what a good fight you put also matters a lot. How you dealt with it, how you fought it, that also makes how you conducted yourself during that period. All that makes a difference. அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்குறது. There's only one certainty, that is death. As long as you don't die and you survive. The Paul Sorosன்னு ஜார்ஜ் சோரோஸ் அண்ணாவை தான் சொன்னாங்க, I survived, the rest was easy. So what is given to you is whether you survive or not. Once உங்களுக்கு நீ சர்வைவ் ஆகிட்டேன்னா, ரெஸ்ட் இஸ் யூ ஹவ் டு மேனேஜ். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டியாக இருந்தாலும், யூ ஹவ் டு ஃபைண்ட் அ வே டு கெட் அவுட் ஆஃப் இட். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். விச் இஸ் எனக்கு நிறைய வாட்டி நான் சொல்லிட்டு இருந்தேன். I don't, இப்போ looks very easy. The darkest hour of the night is just before dawn. ஸோ தூக்கத்துக்கு கடைஞ்சு கார்த்தால் நீங்கள் எழுந்துக்கு முன்னாடி தான் இஸ் தி டார்க்கஸ்ட் ஹவர் ஆஃப் த நைட். ஸோ ரொம்ப டார்க்காக இருந்ததுன்னா, லைஃபுங்கிறது இங்கே போகிறது நம்மளுக்கு தெரிலன்னா, தேர் இஸ் ஆல்வேஸ் லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல். இஃப் யூ புஷ் த்ரூ தி டனல் அண்ட் யூ கம் அவுட் ஆன் தி அதர் சைட், லைட் டெஃபினட்டாக இருக்கும். பட் isn't it better, நம்ம வாழ்க்கையில் வந்து கஷ்டமாக அவாய்ட் பண்ணது பெட்டர் இல்லையா? இப்போ நம்ம ரோட்டில் போகும்போது எங்கேயா டிராஃபிக் இருக்குன்னா அந்த டிராஃபிக் அந்த பக்கம் போவோம், சுற்றி வளைச்சு கூட போவோம். அதான் இன்வர்ஷனுங்கிறான் சார்லி மங்கர். இன்வர்ஷன் இஸ் கோ வேர் தெர் இஸ் த யூ நோ வாட் டு அவாய்ட். இன்வெர்ட் அ ப்ராப்ளம், யூ நோ வாட் டு அவாய்ட்.
பட் சம்டைம்ஸ் வாட் யூ மே இன்வெர்ட். பட் நீ ரோடில் ஒழுங்காக தான் ஓட்டின்னு போவ, ஆப்போசிட் ஆள் ஒழுங்காக ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. ட்ரூ. ஸோ யூ கேன் மீட் அன் ஆக்சிடெண்ட் எனி டைம் இன் லைஃப். ஸோ வென் யூ மீட் வித் அன் ஆக்சிடெண்ட், ஹவ் வில் யூ டீல் வித் இட்? இந்த சொரோஸோட ஸ்டோரி நீங்கள் படிச்சிங்கன்னா, நாட் தி சக்ஸஸ்ஃபுல் அட் தி எண்ட். பிஃபோர் தட் வாட் எவர் he and his father went through, சர்வைவல்ங்கிறது தான் கஷ்டம். இந்த சர்வைவல் பீரியடில் நீ என்ன பண்ணுங்கிறது தான் முக்கியம். ஒன்ஸ் நீ சர்வைவல் ஆனப்புறம் 37-38 வயசு வரைக்கும் சான்ஸே கிடைக்கல. ஆமாம். அண்ட் அப்போல்லாம் எப்படின்னா, ஒரு சினிமா ப்ரொடியூசர் சினிமா எடுக்க மாட்டான். இந்த தியேட்டர் ஓனர் சம்பளம் கொடுத்து வச்சுருப்பான், நீ அங்கேயே இருக்கணும், உன்னை எப்போ யூஸ் பண்ணுவேனோ யூஸ் பண்ணுவேன். ஒரு இங்கிலீஷ் ஒரு அமெரிக்கன் டன்கன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் சினிமாக்காரன் ஃபஸ்ட்டு வாழ்க்கையை கொடுத்தான். ஆமாம், ரைட்டாக. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் டெமிகாட், எம்ஜிஆர் வில் டிசைட் யாருக்கு சீட்டு கிடைக்கும், யார் ஆக்டராக இருப்பா, அதெல்லாம் அப்புறம். தட் இஸ் ஆஃப்டர் ஹீ பிகேம் அ சக்ஸஸ். பட் பிஃபோர் ஹீ பிகேம் அ சக்ஸஸ், ஹி ஹேட் டு கோ த்ரூ தி கிரைண்ட். இட்ஸ் நாட் ஒன்லி எம்ஜிஆர் அண்ட் லைஃப், எல்லா லைஃப்லையும் அவ்வளோதான். ஈவன் வெளியே அண்ட் இதில் மோஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, எம்ஜிஆர் மாதிரி லைஃப்லலாம் யூ நோ வாட் இஸ் த ஸ்ட்ரகிள். சம்படி இஃப் யூஆர் பார்ன் வெல்த்தி அண்ட் யூ பார்ன் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பேரண்ட்ஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் கிராண்ட் பேரண்ட்ஸ், நீ என்ன கட்டப்படுறதுனே உலகத்துக்கு தெரியாது. கரெக்ட். நீ என்ன கட்டோன்னே உலகத்துக்கு தெரியாது. நீ உள்ளே தவிச்சுன்னு இருப்ப. வெளியில் என்ன சொல்லுவான் பாரு, இவன் இவனோட பேரை, இவனோட பையன், இவனுக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்கும். Yes, very true. So you won't be able to document what is his problem in life. That pain is felt only by the person who is feeling the pain. அவனுக்கு தான் தெரியும். So how he traverses the pain, how he manages to put it across, how he succeedsங்கிறது அவனோட கெப்பாசிட்டி. வெளி உலகத்தை பார்க்குற வரைக்கும் இஸ் பார்ட் ஆஃப் ராயல்ட்டி. அவன் ஒரு பெரிய ராயல். அவன் அப்பா யார், அவன் தாத்தா யாருன்னு தான் சொல்லுவான். பட் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற பெயின் அவனுக்கு தான் தெரியும். தட் இஸ் வை வெரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட சில்ட்ரன் ஆர் வெரி ஸ்பெக்டாக்குலர் ஃபெயிலியர்ஸ். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனாலும் அதையும் தாண்டி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தன் வரான் அப்படிங்கிறது தான் டெஃபினேஷன் ஆஃப் அ ட்ரூலி சக்ஸஸ்ஃபுல் பர்சன். உனக்கு பேக்ரவுண்டே இல்லாமல் நீ சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுங்கிறது இஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி than to have a baggage of successful parents and grandparents and yet become successful. Correct. Very difficult. And rise to be greater than them. Yes. Very difficult. And very difficult. போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். ஜிடி பில்லாக்கு நிறைய பசங்க இருந்தாங்க, நிறைய கிராண்ட் சில்ட்ரன் இருந்தாங்க, கிரேட் கிராண்ட் சில்ட்ரன் இருக்காங்க. Nobody has made a big success of it. There's one Birla who is moderately successful. For all these faults, Ratan Tata was very successful. Yes. But when he went through his first grind, he was a miserable failure. How he surmounted all those failures is a proper research has to be done. இப்போ whatever is now published is only a very adulterated biography of it. Correct. But how did he handle with his failures with the mills? How did Nelcola without support எப்படி கட்டி விட்டாங்க? How he had to fight the satraps to take over Tatas. All that is a big history. Which is now glossed over. Now why Vijay Mallya failed is now glossed over. Vijay Mallya had an equal or chance like Ratan Tata to succeed. Yes. Now Vijay Mallya could have succeeded. He failed and Ratan Tata succeeded. ஸோ நீ அதை எப்படி நீ ரெண்டுத்தையும் பார்க்குறியோ அதை வச்சு தான் நீ சொல்ல முடியும். புரியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பிரகாஷை கூப்பிடு. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது.
அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.